ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக பணியாற்ற முடியுமா? பதில் ஆம், பணியாற்றலாம். ராஜ்யசபாவின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? பதில் 250. நிர்வாகம், அரசு நிர்வாகம் யாருக்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும்? பதில் குடியரசுத் தலைவர். தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒற்றை அவை சட்டமன்றம் இருக்கிறது. ஏறு வரிசையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது துணை அமைச்சர்கள், பதில் பாருங்கள், துணை அமைச்சர்கள் ஃபஸ்ட்டு, அதாவது கீழ்நிலை, அதுக்கப்புறம் மாநில அமைச்சர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதுக்கப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. அடுத்த கேள்வி, இந்திய துணை ஜனாதிபதி எந்த குழுவிற்கு தலைமை தாங்குகிறார்? பதில் ராஜ்யசபா. ஆளுநரை நியமிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? பதில் பிரதமர். அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதிகளின் பெயர்களை கொடுத்துருக்காங்க. அதை வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பதில் ஆர்டராக பார்க்கணும் அப்படின்னா பதில் 2, 1, 3, 4. அதாவது டாக்டர் ஜாகிர் ஹுசேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வி கிரி, அதுக்கப்புறம் ஃபக்ருதீன் அலி அகமது, அதுக்கப்புறம் என் சஞ்சீவ் ரெட்டி. அடுத்த கேள்வி, இந்திய நிர்வாகத்தில் லோக்பால் அமைப்பை எந்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது? பதில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். அடுத்த கேள்வி, கூற்று. அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகள் ஐரிஷ் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளன. காரணம், BN ராவ் தனது அரசியலமைப்பு ஜனாதிபதிகளில் நீதிக்கு உட்பட்டு மற்றும் நீதிக்கு உட்பட்ட உரிமைகளை வேறுபடுத்துவதற்கான ஐரிஷ் உதாரணத்தை பின்பற்றினார். இப்போது 2 கூற்றுமே சரி, ஆனால் இதுக்கு அதை கூற்றை காரணம் விளக்கவில்லை அப்படின்னு பதில் வரும். அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஜனாதிபதிக்கு அவசர நிலையை அறிவிக்க அதிகாரம் உள்ளது. கரெக்டு. அவசர நிலையின் போது ஜனாதிபதி அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம், அதுவும் கரெக்டு. ஆனால் கூற்ற காரணம் விளக்கவில்லை. ஸோ பதில் A மற்றும் R சரி, R Aவின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போது? ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பு என்பது ஓரளவு நெகிழ்வுத்தன்மை கொண்டது மற்றும் அற்றது. ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பில் செய்யப்பட்ட மிக நீண்ட திருத்தம் எது? பதில் 42வது திருத்தம். இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணத்தை யாருடைய ஒப்புதலுடன் செலவிடலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பாராளுமன்றத்தோட ஒப்புதலோடு தான் பணத்தை எடுக்க முடியும். அடுத்த கேள்வி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? பதில் 65. திட்டக்குழு எதன் மூலம் நிறுவப்படுகிறது? பதில் அமைச்சரவை தீர்மானம். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? பதில் ஜனாதிபதி.